எப்படின்னா வாரியர் இப்போ தான் பண்ணோம், தெலுங்கில் பண்ணோம், தமிழில் டப் பண்ணோம். அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம். அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு. 2 வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு வேற ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிப்ரவரி ஷூட்டிங்கு. வித்யாசாகர் பையன் தான் ஹீரோவாக பண்ணுறாங்க. அது பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங். பொண்ணு ஹீரோ வருமா? ஏன் அது கேட்குறீங்க? உங்கள் பொண்ணு வாய்ஸ் பயமாக இருக்குது, டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உரிமையும் உண்டு அவங்களுக்கு. சார் ஓடிடியில் அப்போ ஓடிடி கிடையாது, இப்போ ஓடிடி பிஸ்னஸ். இது தேட்ரிக்கல் தான் சார் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்பினா இந்த வருஷனையும் மறுபடியும் போடலாம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம். ஆனந்தம் ரன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார். சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு, போலீஸ் ரோலு, இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ வக்கீல் ரோலாம் நடிச்சிட்டு இருக்காரு சார். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணுறீங்களா சார்? நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சு சார். கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார்? சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடான நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம். நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செய்யலாம் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுதில்லை. தோணா எப்பயாவது நம்ம பண்ணுவோம். இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். முத சிக்கினது நம்ம தான். ஓகேவா? இப்போ உண்மையா ரசிச்ச ஒரு சிலர் இருக்காங்களா, இப்போ பார்த்தாலும் இந்த 15 வருஷத்துல எங்கேயாவது மீட் பண்ணும்போது, ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க, எனக்கு பிடிக்கும் சார், எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா, சார் இவன் 5 தடவை பார்த்துருக்கான் சார், என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார், சொன்னா கல்றா குத்திக்க போடட்டான்னு சொல்லுவேன் சார். நானே இந்த படம் யோசிச்சப்போ, நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனோ அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது. இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல, ஒரு படம் அவ்வளோதான். ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று அவங்களோட மீட் பண்ணேன். நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு. ஒரு ஹீரோவாக அவர் எப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு. ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க, அந்த குட்டி பசங்க 11 வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம். எங்கே திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது. மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சூர்யா சார். பாம்பேயில் மட்டுமே 120 நாள் ஷூட்டிங், கோவா பாம்பேல சேர்த்து. அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும், சின்ன படம் பெரிய படம் சொல்லி கோலி சோடா, மஞ்சப்பை, வழக்கியன், சதுரங்க வேட்டை, கும்கி, கண்டினியூவாக. அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன், எத்தனை படம், வேட்டை, அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும். அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க. நம்மளுடைய அன்பு, எனர்ஜி, உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும். நான் முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாட்சியமே இல்லாமல் எல்லாருமே அது இருக்குது. உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க. எனக்கு பயமே இல்லை. இப்போ என்ன தெரியுமா, 11 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை புதுசாக பயன்படுத்த போகவில்லை. இப்போ சிலர் வந்து போடுறாங்க, டே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு. இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசிச்சு வரல. நாங்கள் விரும்பினோம், நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம். ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே 2 மாதிரி மாறலாம், ஆனந்த மாதிரி ஆகலாம், சண்டைக்கோழி மாதிரி ஆகலாம், நம்ம கையில் இல்லை. ஒரு வேலை செய்கிறோம், அது எவ்வளவு லெவலுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தெரியும். நீங்கள் எல்லாம் சொன்ன குறைகள், ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன்.
ஒரு டைம் பத்தலை அந்த நேரத்தில். டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் 15ன்னு. யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன். தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னன்னா, இவருக்கு தெரியாததா, இவரே திருக்கிட்டு கொடுக்குறாரு, அப்படி பேசாமல் போயிடுவாங்க. இது ஒரு மாயான உலகம். தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க. சார் நீங்கள் அசிலேட்டர்ஸ்லாம் பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார், மாற்றுங்க சார். இதுவே ஜெயிச்சா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார், அவரு வேற மாதிரி சார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க, சார் ட்ரெண்டு மாறி போச்சு சார், நீங்கள் கூட கொஞ்சம் மாறணும் சார்பாங்க. அதனால் இது ஒரு மாதிரியான ஒரு உலகம். நம்ம வெற்றி தோல்விக்காக அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களை வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு. நம்ம நினச்சப்ப எடிட் பண்ணலாம், கீழே எடிட் சூட் இருந்துச்சு. போஸ் சார் ரொம்ப விரும்பினார். நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு, வெங்கடேஷ், என் அசிஸ்டன்ஸு பிரபு, அப்புறம் வந்து விஷ்ணு, சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு. இது பெரிய ப்ராசஸ் 2 வருஷமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு, அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணார். இவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம். எப்பயும் போல் எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது, எனக்கு அப்போவே பிடிச்சதான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு இப்பயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன். நீங்கள் படம் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.